இப்போ வந்து இந்த வண்டி வந்து பவர் வரல, அதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேவா? பவர் வராததுக்கு காரணம் வந்து என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று பேட்ரி. ஓகேவா? அடுத்தது வந்து கண்டினியூட்டி வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ணுறோம்னா ஃபியூஸ் மூலியமா வந்து கண்டினியூட்டியை வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூஸை செக் பண்ணணும். பேட்டரியோட வோல்ட் என்ன இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேவா? பேட்டரி வோல்ட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஃபியூஸ் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அதாவது வந்து இது வந்து இந்த டெஸ்டர் வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து கண்டினியூட்டி கொடுத்ததுன்னா நமக்கு வந்து இது லைட் ஏரியா. ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது பாசிட்டிவ். ஓகேவா? இதுதான் மெயின் ஃபியூஸு. இந்த வண்டியில மெயின் ஃபியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 70 ஆம்ஸ். ஓகேவா? இந்த மெயின் ஃபியூஸ் செக் பண்ணும்போது அவுட்புட்டு அதாவது இன்புட்டு வருது. ஓகேவா? அடுத்தது அவுட்புட்டு வருதான்னு பார்க்கணும். வருது. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது இதுல வந்து அவுட்புட்டு வரல. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபியூஸ் வந்து இது பண்ணி அவுட்புட்டு வர வச்சிருக்கணும். அப்போ வந்து இதோட கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கு. அடுத்து வந்து இதுல இருக்கிற ஃபியூஸ் இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, இதுல வந்து நம்ம வந்து டெஸ்டர் வச்சோம்னா நமக்கு வந்து லைட் எரியும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பக்கம் எரியலைன்னா அது வந்து ஃபியூஸ் போயிருச்சுன்னு அர்த்தம். இதுதான். ஓகேவா? அடுத்து வந்து இந்த பெரிய ஃபியூஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தாலே தெரியும். அது உள்ள வந்து கண்டினியூட்டி இருக்குதா இல்லையான்றது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இந்த 4 வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. இதில் சென்ட்ரலாக பார்க்கும்போது என்னென்னா ஒரு பிளேட் மாதிரி தெரியுது இல்லை. ஆனால் இது போனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்களா? உள்ளார கேப் தெரியுது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், இப்போதைக்கு டெம்பரரியாக ஒயர் போட்டு பண்ணியிருக்கிறோம். கூடிய சேர்த்துல புது ஃபீஸ் வாங்கி போட்டுருவோம் 70 ஆம்ஸில். ஓகேங்களா சார்? ஓகே. ரிலே செக் பண்ணுறதுக்கு அடுத்த கிளாஸ் உங்களோட கிளாஸ் எதிர்பார்க்குறோம். சீக்கிரமாக எங்களுக்கு வந்து ரிலே செக் பண்ணுற மிஷின் இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ரெடி பண்ண விஷயம் இருந்தாலும் சரி எங்களுக்கு கொடுங்க. அதை வச்சு நாங்கள் இந்த இன்ஜினை வந்து ரெகுலராக ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அடுத்தது வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ஃபியூல் டேங்க்கு. இது ஊற்றினா காலி ஆகிடுது. எடுத்து வச்சு ஊற்றினாலும் கெட்டு போயிடுது பெட்ரோலு. அதனால் எங்களுக்கு 1 லிட்டராக போட்டு பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். என்றைக்குமே சங்கராபுரம் ஐடியை வந்து உங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. தேங்க்யூ.